ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்னைக்கு தேவத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 831 ஆரம்பிக்கிறது. அனுபூதி பெற்றோர் விஷயம். தான் அந்த நிலையை கொடுத்து ஜீவன் வாங்கிக் கொள்கிறான் என்று ஈஸ்வரன் வெளிப்பட காட்ட வேண்டும் என்பதில்லை. இப்படி காட்டாமலேயே ஜீவன் முதிர்ச்சி அடைந்த பிறகு கனிந்த அந்த ஜீவனுடைய மனசை ஆத்ம விசாரத்திலே தோய்ந்திருக்கும்படியாக பண்ணி முடிவிலே பளிர் என்று ஆத்மா பிரகாசித்து மின்னலானது அதை பார்க்கிற கண்ணை பறிக்கிறார் போல் மனசை அப்படியே பறித்து தான் மட்டுமாக விளங்குவதாக காட்டினாலும் காட்டுவான். அத்வைதானுபவம் பெற்ற அநேக மகான்கள் இப்படித்தான் ஞான விசாரம் பண்ணுவது, ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லும் மகா வாக்கியங்கள் காட்டுகிற பரம உத்தம நிலைகளையே சதாவும் அனுசந்தானம் பண்ணி கொண்டிருப்பது என்றிருந்து அதிலிருந்தே அப்படியே மனோதீதமான பிரம்மானுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். ஈஸ்வரன் ஜகத்திலேதான் ஒளிந்து விளையாடுகிறான் என்றில்லாமல் முக்தி தருவதிலும் தன்னை ஒளித்துக் கொள்கிறான். தன்னை ஒளித்துக் கொள்கிறான் என்றால் நாம் ஈஸ்வரனாக எதை நினைக்கிறோமோ அந்த சகுணத்தை தான். அது அவனுடைய நிஜ நான் இல்லை என்றும் அதற்கும் அடியில் அவன் நிர்குண ஆத்மாவாக இருக்கிறான் என்றும் பார்த்தோம் அல்லவா? ஆனபடியால் ஆத்மானுபவம் ஒரு ஜீவனை கவிந்து கொண்டே வந்து அப்படியே தன்னுள் அடக்கி ஐக்கியப்படுத்தி கொண்டு விடுகிறது என்னும்போது ஈஸ்வரன் ஒளிந்து கொள்கிறான் என்பது கூட சரியில்லை. தன்னுடைய நிஜஸ்வரூபத்தில் அந்த ஜீவனை அவன் இறுக்கி புதைத்து கொள்கிறான் என்றுதான் அர்த்தம். பல தடவை சொன்னது போல துவைத பாவம் ஞான மார்க்கத்திலே வேண்டாம் என்பதால் தான் நம்முடைய பார்வையில் ஈஸ்வர பிரசாதத்தை மறைத்து பண்ணுவது. ஜீவனுடைய ஜீவ வேஷத்தை கலைக்கிறது போலவே தன்னுடைய ஈஸ்வர வேஷத்தையும் கலைத்து சூக்ஷ்மமாக அனுகிரகித்து அத்விதீயமான பிரம்மத்தில் இரண்டையும் ஒன்றாக்கி விடுகிறான். இதனால்தான் அனுபூதிமான்களாக இருக்கப்பட்டவர்களில் தங்களுக்கு ஞான சித்தி எப்படி ஏற்பட்டது என்று சொல்லியிருக்கிறவர்களில் அநேகம் பேர் இப்படி ஞான மார்க்கத்திலேயே சாதனை பண்ணினோம், திடீரென்று ஒரு நாள் மனசு அப்படியே நின்று போய் அனுபூதி ஏற்பட்டு விட்டது என்ற ரீதியில் சொல்கிறார்கள். நீங்கள் என்னிடம் நீங்களானால் ஈஸ்வரன் தான் ஞான மார்க்கத்திலே ஒருத்தனை கொண்டுவிட்டு அப்புறம் சித்தி தருகிறான் என்கிறீர்கள். ஆனால் சுயமாக அத்வைதானுபூதி பெற்று அதை சொல்லியிருப்பவர்களான இன்னாரெல்லாம் இப்படி சொல்லவில்லையே என்று கேட்டீர்களானால் அதற்கு இதுதான் பதில். ஈஸ்வரன் நான் தான் ஈஸ்வரன் என்று சகுனத்தில் காட்டிக்கொண்டு இந்த ஞானம் என்று எதையோ பொட்டலம் கட்டி கொண்டு வந்து கொடுப்பதில்லை. தன் சகுன ரூபத்தை மறைத்து சூஷ்மமாகவே இந்த அனுகிரகத்தை செய்வதாகவே அவன் அநேக மகான்களிடம் செய்திருக்கிறான். இன்னும் சில பேருக்கு நன்றாக ஞானோபதேச குருவாக வந்து நின்று கொண்டு அவர்களை ஞானத்திலே அழைத்து கொண்டு போயிருக்கிறான். ஒரே பக்தியாக அவனை ஆராதித்து கொண்டிருப்பவர்களுக்கு அவன்தான் பண்ணுகிறான் என்று நன்றாக தெரியும்படியாகவே திடீரென்று அத்வைதானுபூதியை வாரிக் கொடுத்திருக்கிறான். அருணகிரிநாதருடைய கந்தர் அனுபூதியில் இம்மாதிரி விஷயங்கள் ஸ்பஷ்டமாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த திருடன் சும்மா இரு என்றான். உடனே அத்தனை வெளிவசும் மறைந்தே போய்விட்டது. அம்மாடி, இதென்ன ஆச்சரியம்! சும்மா இரு சொல் அற என்றாலுமே அம்மா பொருள் அறிந்திலனே என்று ஒரு இடத்தில் சொல்கிறார். வள்ளியை திருடிக்கொண்டு போன திருடன் இவருடைய ஜீவபாவத்தையும் அபேஸ் பண்ணி துவைதமான சகலத்தையும் பறித்து அத்வைதானுபூதி தந்ததைத்தான் இப்படி சொல்கிறார். இதைவிட நல்ல ஸ்பஷ்டமாகவே இன்னொரு இடத்தில் யான் ஆகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே என்று சொல்லியிருக்கிறார். மாணிக்கவாசகர் ஈஸ்வரனே தன்னையும் அவனுடைய நிர்குண சிவஸ்வரூபமாக்கி கொண்டான் என்பதை சிவமாக்கி எனையாண்ட என்கிறார். சிவனாக்கி இல்லை, சிவமாக்கி. சிவன் என்பவன் சகுண ஈஸ்வரன், சிவம் நிர்குண பிரம்மம். ஈஸ்வரனாக யாரும் ஆக முடியாது, பிரம்மமாகத்தான் ஆக முடியும் என்று பார்த்தோமே. திருவாசகத்தில் இன்னொரு இடத்தில் மாணிக்கவாசகர் பரமேஸ்வரனை கூப்பிட்டு எதிரே நிறுத்தி வைத்துக்கொண்டு, நம்ம 2 பேரில் யார் கெட்டிக்காரர், நம்ம பரஸ்பரம் ஒருத்தரை இன்னொருத்தருக்கு விக்கிரயம் பண்ணிக்கிறதா பேரம் பேசிட்டு அப்படியே பண்ணினதில் யார் கெட்டிக்காராள் என்று தெரிகிறது. ஒன்றுமில்லாத அல்பமான என்னை நீ எடுத்துக்கொண்டு முடிவே இல்லாத ஆனந்த ஸ்வரூபமான உன்னை எனக்கு கொடுத்துட்டியே, யார் கெட்டிக்காரா சொல்லு என்கிறார். ஈஸ்வரனே அவருக்கு அகண்டானுபூதி தந்ததைத்தான் வேடிக்கையாக சொல்கிறார்.
அருணகிரிநாதர் திருடன் என்றார். மாணிக்கவாசகர் அசடு ஏமாந்த சோனகிரி என்கிறார். நம்மாழ்வாரும் இப்படியே பரமாத்மா ஜீவாத்மாவான அப்புறம் அந்த ஜீவாத்மாவுக்கு தன்னையே கொடுத்து தானாகவே ஆக்கிக் கொள்கிறது என்கிறார். யானே நீயாகி என்னை அளித்தானே என்கிறார். திருவாய்மொழியை முடிக்கிற போது ஒரே அத்வைதமாக சொல்லிக்கொண்டு போகிறதில் கொதிக்க கொதிக்க காய்ச்சிய இரும்பிலே ஒரு சொட்டு ஜலம் விழுந்தால் அது சுர் என்று அதை இழுத்து கொள்கிற மாதிரி என்னை நீ உனக்குள்ளே உறிஞ்சி கொண்டு விட்டாயே என்கிறார். காமாட்சியை குறித்து பஞ்சசதி செய்த மூக்கரும் இதே மாதிரி சொல்லியிருக்கிறார். குரு சரணத்தில் சரணாகதி செய்தவர்களுக்கு அம்பாளே கருணையோடு சகுண உபாசனையும் மட்டுமில்லாமல் நிர்குண உபாசனையும் படிவரிசை போட்டு கொடுத்து மோட்சம் என்கிற உப்பரிகையில் ஏறி நிற்கச் செய்கிறாள் என்கிறார். சத்கிருத தேசிக சரணாக சபீஜ நிர்பீஜ யோக நிஸ்ரேண்யா அபவர்க்க சௌத வலபீம் ஆரோகன் அம்பகேபி கிருபையா. அவருடைய கடாட்சம் பெற்றுவிட்டால் என்ன ஆச்சரியம்! அப்படி பெற்றவர்களுக்கு வீடும் காடும் ஒன்று, சத்ருவும் மித்திரரும் ஒன்று, ஒட்டாஞ்சல்லியும் யுவதியுடைய உதடும் ஒன்று என்கிற சர்வஸ்ம அத்வைத சித்தி ஏற்பட்டு விடுகிறது என்று இன்னொரு இடத்தில் சொல்கிறார். சிவசிவ பஷ்யந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கடாட்சிதா புருஷாக விபனம் பவனம் அமித்ரம் மித்ரம் லோஷ்டம் ச யுவதி பிம்போஷ்டம். சேக்கிழாரும் கூட ஏறக்குறைய இதே மாதிரி சமபாவம் வாய்ந்த சிவனடியார்களை பற்றி சொன்னதை பார்த்தோம். ஆனால் அவர்கள் அத்வைத மோட்சம் வேண்டாம் என்று பக்தி பண்ணி கொண்டிருப்பதிலே நிறைவு காண்பவர்கள் என்று பார்த்தோம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.